அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறார்? தாவேகா தனது முதல் தேர்தலை சந்திக்கிறது. தமிழகத்தில் 17வது சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நிறைவு பெற்றுள்ளது. கடந்த காலங்களை விட இந்த தேர்தலில் அதிகபட்ச வாக்குப்பதிவு நடைபெற்றுள்ளது. எப்பொழுது அதிகபட்ச வாக்குப்பதிவு நடைபெற்றாலும் அது ஆளும் கட்சிக்கு எதிராக முடியும் என்றே சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தேர்தலில் 85.15% வாக்கு வங்கி பதிவாகி இருப்பதன் மூலம் அது திமுகவிற்கு எதிராக மாறும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இது ஒருபுறம் இருக்க, தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தனித்த செல்வாக்கு இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் விஜய்க்கென்று ஆதரவு இருக்கிறது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் முதல் பெண்கள், குழந்தைகள் என அனைவருமே விஜயை ரசிக்கிறார்கள். முதல் தலைமுறை வாக்காளர்கள் விஜய்க்குத்தான் வாக்களிப்பதாகவும் கூறி வருகிறார்கள். இப்படி பார்க்கும்பொழுது விஜய் யாருக்கு பாதகமாக அல்லது யாருக்கு சாதகமாக இருப்பார் என்ற கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிடமிருந்துதான் விஜய் அதிகபட்ச வாக்குகளை பிரிக்கிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த 2021 மற்றும் 2024 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக உருவெடுத்தது. 18வது மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு 8.5% வாக்கு வங்கி கிடைத்தது. அதில் பாதிக்கு பாதி வாக்குகளை விஜய் பிரிக்கிறார். அதாவது 3லிருந்து 4% வாக்குகளை நாம் தமிழர் கட்சியிடமிருந்து விஜய் பிரிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அப்படி பார்க்கும்பொழுது 40லிருந்து 50% வாக்குகளை நாம் தமிழர் கட்சியிடமிருந்து விஜய் பிரித்தால் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய சறுக்கலாக அது அமையும். இரண்டாவதாக எதிர்கட்சியான அதிமுகவிற்கு கடந்த 18வது மக்களவைத் தேர்தலில் 21.5% வாக்கு வங்கி பதிவாகி இருந்தது. தற்பொழுது அதிமுக, பாஜக என்ற இருவரும் கட்சிகளும் கூட்டணி அமைத்திருப்பதனால் அது 35%க்கும் அதிகமான வாக்குகளை பெறும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிமுகவிடமிருந்து விஜய் அவர்கள் 4லிருந்து 5% வாக்குகளை பிரிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் அதிமுகவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு இல்லை என்று கூறினாலும் கூட, கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் இடையே வெறும் 3% வாக்கு வங்கி வித்தியாசம் தான் இருந்தது. அதனால்தான் அதிமுக ஆட்சி அதிகாரத்தை இழந்தது, திமுக ஆட்சி அதிகாரத்தை பெற்றது. எனவே 3% வாக்கு வங்கி என்பது அதிமுகவிற்கு குறைவான வாக்கு வங்கி இல்லை. மேலும் இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். இதேபோன்று ஆளும் கட்சியான திமுகவிற்கு இறுதியாக 45% வாக்கு வங்கி கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது திமுகவிடமிருந்து விஜய் அவர்கள் 2லிருந்து 6% வாக்கு வங்கியை பிரிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. விஜய் திமுகவிடமிருந்து 6% வாக்கு வங்கியை பிரிப்பதன் மூலமாக திமுகவிற்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. காரணம், அதிமுக அதைவிட குறைவான வாக்கு வங்கியில் தான் இருந்து வருகிறது. விஜய் திமுகவிடம் 6% வாக்கு வங்கியை பிரித்தால் கூட மீண்டும் திமுக தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதே சமயத்தில் வாக்கு வித்தியாசம் குறையும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. கடந்த காலங்களில் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் பல தொகுதிகளில் கடுமையான இழுபறி நிலவும். மேலும் வெற்றி வித்தியாசம் என்பது மிக சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் தான் இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இதேபோன்று சிறுபான்மையினர்களுடைய வாக்குகள் அனைத்தும் திமுகவிற்கு சென்று கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவர்களுக்கு 6% வாக்குகளும், இஸ்லாமியர்களுக்கு 6% என 12% வாக்குகளை கடந்த காலங்களில் திமுக அப்படியே அறுவடை செய்ததனால்தான் அவர்கள் தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்து வருகிறார்கள். இந்த முறை கிறிஸ்துவர்களினுடைய வாக்குகளில் 2லிருந்து 3% வாக்குகளை விஜய் பிரிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அதே சமயத்தில் இஸ்லாமியர்களினுடைய வாக்குகளில் மிகப்பெரிய வாக்கு வங்கியை விஜயால் பிரிக்க முடியாது என்று சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக 1லிருந்து 1.5% வாக்கு வங்கியை மட்டும்தான் பிரிக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகிறது. எப்படி பார்த்தாலும் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் என சிறுபான்மையினர்களின் வாக்கு வங்கிகளில் சுமார் 3லிருந்து 4% வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிக்கிறார். இதேபோன்று வட தமிழகத்தில் வலிமையாக இருக்கக்கூடிய கட்சிகளான விசிக மற்றும் பாமக தற்பொழுது இரண்டுபட்டு விட்டது. தந்தை மகனுக்கு இடையேயான மோதலால் பாமக போட்டியிடக்கூடிய 18 தொகுதிகளிலும் வெற்றி பெறுமா என்ற ஒரு ஐயம் எழுப்பப்பட்டு வருகிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியிடமிருந்து விஜய் அவர்கள் 2லிருந்து 2.5% வாக்கு வங்கியை பிரிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. அடுத்ததாக விசிகாவிடமிருந்தும் விஜய் அவர்கள் அதிக அளவு வாக்குகளை பிரிக்கிறார். அதாவது 3லிருந்து 4% வாக்குகளை விசிகாவிடமிருந்து விஜய் அவர்கள் பிரிப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இப்படி பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு தொகுதியிலுமே விஜய் அவர்களுக்கு 15லிருந்து 25% வாக்கு வங்கி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது. விஜய் அவர்கள் இவ்வளவு வாக்கு வங்கியை பிரிப்பதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றிகளை குவித்து விட முடியாது. விஜய் அவர்களின் கட்சி 4லிருந்து 5 இடங்களில் வெற்றி பெறலாம். மற்றபடி மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திவிட முடியாது என்றாலும் கூட, புதிதாக கட்சி தொடங்கிய ஒருவர் தனித்து போட்டியிட்டு இவ்வளவு பெரிய வாக்கு வங்கியை பெறுவது என்பது அரிதானது. மேலும் விஜயகாந்த், கமலஹாசன் போன்றவர்கள் கடந்த காலங்களில் கட்சியை தொடங்கியுள்ளார்கள். அவர்களுக்கு இவ்வளவு வாக்கு வங்கி கிடைத்தது இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மை. நன்றி.